குவிலென்ஸின் பயன்பாடுகள். இப்போது நாம் இவ்வளோ நேரமாக இந்த குவிலென்ஸில் வந்து எப்படியெல்லாம் டயக்ராம் ட்ரா பண்ணலாம், பொருளை எங்கெங்கே வச்சா பிம்பம் நமக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் பார்த்தோம். இப்போது இந்த குவிலென்ஸு எங்கெங்கெல்லாம் பயன்படுது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கொடுத்துருக்காங்க, அதை பார்க்கலாம். ஒளிப்பட கருவியில் பயன்படுகின்றன. ஒளிப்பட கருவி அப்படின்னா கேமரா. நாம் யூஸ் பண்ணுற கேமராஸில் வந்து இந்த குவிலென்ஸு யூஸ் ஆகுது. அடுத்தது உருப்பெருக்கும் கண்ணாடிகளாக பயன்படுகின்றன. உருப்பெருக்கும் கண்ணாடி அப்படின்னா மேக்னிஃபையிங் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவோம். நமக்கு புரிகிற லாங்குவேஜில் சொல்லணுன்னா நம்ம பூத கண்ணாடின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த சர்ச் சிம்பிளில் இருக்கும் இல்லையா, அந்த கண்ணாடி அதுதான் வந்து உருப்பெருக்கும் கண்ணாடி. அதாவது ரொம்ப குட்டி குட்டியாக தெரிகிற லெட்டரை அந்த லென்ஸ் வச்சு அந்த உருப்பெருக்கும் கண்ணாடியை வச்சு நம்ம பார்க்கும்போது நமக்கு பெருசாக காட்டும் இல்லையா, அங்கே வந்து இந்த குவிலென்ஸ் பயன்படுது. நெக்ஸ்ட்டு நுண்ணோக்கிகள், தொலைநோக்கிகள் மற்றும் நழுவப்பட வீழ்த்திகள் போன்றவற்றின் உருவாக்கத்தில் பயன்படுகின்றன. அதாவது என்னென்னா, நுண்ணோக்கி அப்படின்னா மைக்ரோஸ்கோப்பு. பயாலஜி லேப்லலாம் மைக்ரோஸ்கோப்ஸ் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதாவது கண்ணுக்கே தெரியாத பாக்டீரியாஸ் அந்த மாதிரியான நுண்கிருமிகள் எல்லாம் பார்க்கறதுக்காக நம்ம மைக்ரோஸ்கோப் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அங்கே வந்து இந்த குவிலென்ஸ்ன்றது பயன்படுது. அடுத்தது தொலைநோக்கி. தொலைநோக்கி அப்படின்னா டெலஸ்கோப். நமக்கு தெரியும் டெலஸ்கோப் எங்கே யூஸ் பண்ணுவோம், வானியல் ஆராய்ச்சிகள்லாம் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த டெலஸ்கோப்லையும் இந்த குவிலென்ஸ் பயன்படுது. மற்றும் நழுவப்பட வீழ்த்திகள், ஸ்லைடு ப்ரொஜெக்டர். ஸ்லைடு ப்ரொஜெக்டர் அப்படின்னா இதுக்கு வந்து இன்னொரு பேரும் இருக்குது, என்னென்னா தலைக்கு மேல் பிம்பம் வீழ்த்தி, ஓவர்ஹெட் ப்ரொஜெக்டர் அப்படின்னும் சொல்வோம். இந்த நழுவப்பட வீழ்த்தி அப்படின்றது வந்து எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கு ஒரு பிக்சர் நான் உங்களுக்கு சைடில் கொடுத்துருக்கேன். அந்த பிக்சர் பாருங்களேன். என்னென்னா, நம்ம ஒரு படம் இருக்குது அப்படின்னா அது ஒரு கண்ணாடி மாதிரி ஒன்று இருக்கும். அதில் வந்து நம்ம என்ன வரைஞ்சிருக்கோம், என்ன எழுதியிருக்கோமோ அதை அந்த ப்ரொஜெக்டரில் வச்சுட்டு என்ன பண்ண முடியும்னா, நம்ம செவுத்தில் வந்து பெரிய சைஸில் காட்ட முடியும். அதாவது ஆஸ் யூஷுவல் இப்போலாம் நம்ம ப்ரொஜெக்டர் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி தான். அதே மாதிரி இது வந்து டிஜிட்டலைஸாக வந்து சின்ன பாக்ஸில் அப்படியே நம்ம பென்ட்ரைவ் சொருவி காட்டுறோம். அதுக்கு முன்னாடி வெர்ஷன் மாதிரி இது. அதாவது ஒரு படத்தை வந்து ஒரு பேப்பரில் இருக்குது அப்படின்னா அதை அந்த ப்ரொஜெக்டரில் வச்சா அது வந்து செவுத்தில் வந்து நமக்கு டிஸ்பிளே பண்ணி காட்டும், ஸ்க்ரீனில் பெருசாக காட்டும். அதுதான் ஸ்லைட் ப்ரொஜெக்டர். நெக்ஸ்ட்டு தூரப்பார்வை என்ற பார்வை குறைபாட்டை சரி செய்ய பயன்படுகின்றன. அதே மாதிரி இந்த குவிலென்ஸ் வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, தூரப்பார்வை, ஃபார் சைட்டட்னஸ், லாங் சைட்டட்னஸ் அப்படின்னும் சொல்லுவோம். தூரமாக இருக்கிற பொருளை வந்து பார்க்குறதுக்கு கஷ்டம் இருக்கும் இல்லையா, அதுதான் வந்து தூரப்பார்வை அப்படின்னு நம்ம சொல்வோம். இந்த குறைபாட்டை சரி செய்யறதுக்கும் வந்து இந்த குவிலென்ஸு பயன்படுது. இதோட மெடிக்கல் நேம் என்ன சொல்வோம் அப்படின்னா ஹைப்பரோஃபியா அப்படின்னு நாம் சொல்வோம். இதை சரி செய்யறதுக்கு நாம் கண்ணாடி யூஸ் பண்ணும்போது அதில் வந்து இந்த குவிலென்ஸ் இருக்கிற கண்ணாடியை தான் நாம் யூஸ் பண்ணுவோம். அதனால் அதை நம்மளால் சரி செய்ய முடியும்.